அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1806 வேலூர் புரட்சி இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டாபிக் உள்ள போயிடலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம வேலூர் புரட்சி பற்றி பார்க்க போகிறோம். வேலூர் கோட்டை வேலூர் புரட்சியில் முக்கியமான ஒரு புரட்சியின் மையமாக இருந்தது எதுங்கன்னா அந்த வேலூர் கோட்டை தான். அந்த வேலூர் கோட்டை கிட்டத்தட்ட எப்படின்னா 133 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. ஓகேங்களா, எத்தனை ஏக்கர்? 133 ஏக்கர் பரப்பளவு இருந்தது. அந்த கோட்டை எப்படின்னா இப்படி இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸு தாங்க, வேலூர் கோட்டைக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸு தான் இருக்கும். இப்போ ஒரு அரண்மனைனா கூட அதுக்கு இந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 வாயில் கதவுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோட்டை ஃபுல்லாகவே, இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான். அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போய்க்கணும், வெளியே வந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மற்ற உள்ளார ஏதோ சுரங்கப்பாதைக்கு இது இருந்திருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் வெளி தோற்றமாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். அதை சுற்றியும் வந்து அகழி அமைச்சிருப்பாங்க. இந்த கோட்டையை சுற்றியும் ஃபுல்லாக வந்து அகழி அமைச்சு அதில் வந்து 1000க்கும் மேற்பட்ட முதலைகள் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்படி ஒவ்வொரு இந்த கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இப்படி அந்த கோட்டை இருக்குது. பார்க்குறதுக்கு கோட்டை நல்லா அழகாக தான் இருக்கும். பட் சொல்கிறேன், இப்படி ஒவ்வொரு கோட்டை என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு வீரர்கள், இது சுற்றியும் அகழி. ஓகேங்களா, இதில் ஃபுல்லாக முதல்ல இப்போ ஒருத்தர் வராங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கோட்டைக்கு போகிறப்ப இங்கேயே வந்து, அதாவது இந்த அதை சுற்றி இருக்கிற அந்த வேலூர் கோட்டையை சுற்றியே உயரமான மலைக்கோட்டைகள்லாம் அமைச்சிருப்பாங்க. அந்த கோட்டையிலேயே தெரிஞ்சிடும் எந்த திசையிலேருந்து எந்த படை வருது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மூலயமா இங்கே செய்தி போயிடும், இந்த கோட்டைக்கு செய்தி வந்துடும். ஓகேங்களா, ஒரு புகைக்குண்டை வீசி எறிகிறதா இருக்கட்டும், ஒரு அந்த விளக்கு, அந்த தீப்பந்த மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அது சிமிக்கி காட்டுறதா இருந்தாலும், எந்த திசையிலேருந்து வந்து தாக்குதல் நடத்த வராங்கங்கிறதே இந்த கோட்டையிலேருந்து இந்த கோட்டைக்கு சிக்னல் போகும். இங்கே இருக்கிற வீரர்கள் வர படையினரை எல்லாம் எதிர்ப்பாங்க. அது போக இப்படி வந்தாலும் இங்கே இருக்கிற முதலைகள் அவங்கள சாப்பிட்ரும். இப்படி வந்து கோட்டை ஃபுல்லாக வந்து சுற்றி பாதுகாத்துருப்பாங்க. இந்த கோட்டையில் உள்ளதான் வந்து ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அந்த கோயில் எதுக்கு சிறப்பு வாய்ந்ததுன்னா அதில் வந்துட்டு நிறைய கலைநுட்பம் வாய்ந்த சிற்பங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அந்த டெம்பிளில். ஓகேங்களா, ஓகே, இவ்வளோ சிறப்புமிக்க கோட்டையை கட்டினது யாருன்னா சின்ன பொம்மி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்க வம்சம் தான் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டினதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, வேலூர் கோட்டையை கட்டினது. அதுக்கப்புறம் இந்த வேலூர் கோட்டை ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணது யாருங்கன்னா விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு இருக்குது பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த கோட்டை ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு யார்? விஜயநகர அரசு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து விஜயநகர பேரரசு இருக்குங்களா, அதுக்கப்புறம் வந்து யார் வருவாங்கன்னா பிஜப்பூர் சுல்தான்கள் வருவாங்க. விஜயநகர பேரரசு, அதுக்கு கீழே வந்துட்டு பிஜப்பூர் சுல்தான் வருவார். அதுக்கு கீழே வந்துட்டு யார் வருவாங்க? மராத்தியர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா, மராத்தியர் இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்துட்டு கர்நாடக நவாப்கள் ஆட்சி பண்ணாங்க வேலூர் கோட்டையில். கர்நாடக நவாப் வம்சத்துக்கு அப்புறம் யார்கிட்ட வந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் வசம் வந்தது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதா ஆங்கிலேயர்கிட்ட எப்படி இந்த கோட்டை கைவசமாச்சுன்னு? ஓகேங்களா, அது வந்து எப்போ இந்த கோட்டை கட்டினது எப்போன்னா 16ஆம் நூற்றாண்டுலேயே இந்த கோட்டை வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி, இந்த கோட்டை எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் வசமாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வேலூர் புரட்சி 1806 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா திப்பு சுல்தான் கூட ஒரு போர் நடந்திருக்கும் 1792. அந்த போரில் என்ன ஆகும், சேலம், திண்டுக்கல் இதெல்லாம் வருவாய் மாவட்டங்களாக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வாங்கிப்பாங்க. ஓகேங்களா, எப்போ? 1792. அதுக்கப்புறம் 98 என்ன இருக்கும், தஞ்சாவூர் வந்து போயிருக்கோம். 99 கோயம்புத்தூர் போயிருக்கோம். அதே 99 தான் வந்து கட்டபொம்மன் கூட போர் நடந்திருக்கும்.
1801 வந்து மரு சகோதரர்களோட எதிர்ப்பு வந்திருக்கும். அவங்கள ஒடுக்கினதுக்கப்புறம் சிவகங்கையை ஃபுல்லாக வந்துட்டு யார்கிட்ட போயிடுச்சு, ஆங்கிலேயர்கிட்ட போயிடுச்சு. அது போக வந்து பாளையக்கார முறை எல்லாம் வந்து ஒடுக்கியாச்சு தென்னிந்திய கிளர்ச்சியில். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, தென்னிந்திய கிளர்ச்சியின் இறுதியில் வந்து இந்த பாளையக்காரர் முறை முற்றிலுமாக அகற்றப்பட்டு வீரர்கள் எல்லாம் வந்து படையெல்லாம் கலைச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகேங்களா. அதே மாதிரி 1801 அந்த கர்நாடகா நவாப் இருக்கார், ஆற்காடு நவாப் இருக்கார் பார்த்தீங்களா, கர்நாடகத்தில் ஆற்காடு நவாப் இருப்பார். அவர்கிட்ட ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையின்படி வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையும் வந்துட்டு எங்கள் ஆங்கிலேயர்கிட்ட போயிடுச்சு. சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி ஒன்று ஒன்றா வந்து ஆங்கிலேயர்கள் வசம் எப்போ போணுச்சு அப்படிங்கிறதோட ஒரு தியரிட்டிக்கல் தான் இது. ஓகேங்களா. ஓகே. 1801 என்ன ஆயிடுச்சு, அதாவது ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசியாக இருந்து அவங்களுக்கே இந்த நிலைமையாயிருச்சு. இதனால் என்னாச்சுன்னா, இந்த தென்னிந்திய கிளர்ச்சியில் 1801 வந்து தென்னிந்திய கிளர்ச்சி வந்து நடந்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து பாளையக்கார முறைகள் எல்லாம் வந்துட்டு கலைக்கப்பட்டுட்டு படைகள் வந்து பிரித்து அங்கங்கே போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் என்னாச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த வீரர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, அவங்களாம் வந்து சிறப்பாக போர்க்கலையில், அதாவது வில்வித்தை, வளரி இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து சிறந்த வீரர்களாக இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இந்த ஆங்கிலேய கம்பெனி. சரிங்களா. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில பிரிவினர் வந்து கள்ளர்களோட போயிட்டாங்க, கொள்ளையடிக்கிற கூட்டமாக போயிடுச்சு. கொள்ளை கும்பலாக ஒரு சில கூட்டம் போயிடுச்சு. ஒரு சில கூட்டம் என்னாச்சுன்னா ஆங்கிலேயர்கிட்ட அடிபணிஞ்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சென்னை இராணுவம்னு ஒரு இராணுவ அமைப்பு இருந்தது. ஓகேங்களா. அந்த இராணுவ அமைப்பில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வீரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா. இந்த 3000 வீரர்கள் சேர்ந்து என்னாச்சுன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு உள்ள அவங்க வந்தோடனே அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்திருப்பாங்க இல்லைங்களா பிரிட்டிஷ் ஆர்மியில், அவங்கெல்லாம் இவங்கள பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த போர் முறைகள் எல்லாமே புதுசு. யாருக்கு, இந்த பாளையக்கார முறையிலேருந்து வந்தாங்க இல்லையா இந்திய வீரர்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த போர் கருவிகளாக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர்களோட அந்த பயிற்சி முறையாக இருந்தாலும் சரி, போர் முறைகளில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு புதுசாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்க வேண்டியதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்படி இருந்தால் கூட அந்த பாளையக்கார வீரர்களை வந்து இந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் என்ன பண்ணாங்க, சமமாக நடத்த கிடையாது. அவங்களுக்குள்ளேயே ஒரு இன வேற்றுமையை வந்து வளர்த்தி விட்டாங்க. புரியுங்களா. இதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு குமுறல் வந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததில் இதெல்லாம் வந்து 1806 வந்து வேலூர் புரட்சிக்கு ஏற்பட்ட ஒரு காரணமாக வந்து முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஆக்கிரமிப்பு கொள்கையிலால் இந்த ஹைதராபாத் நிஜாம் இருக்கார் இல்லைங்களா, அவர் எல்லாமே தன்னோட சுதந்திரத்தை வந்து இழந்துட்டதாக அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் என்ன பண்ணார், இந்த ஹைதராபாத் நிஜாம் வந்து தன்னோட ஆட்சியை மறுபடியும் வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி தக்க சமயத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். இந்த ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் வந்து அந்த மைசூர், அதுக்கு இந்த இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரே டைமில் வந்து கிளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கிளர்ச்சிக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, 1806 ஏற்பட்ட அந்த கிளர்ச்சியோட முக்கிய நோக்கமே வந்து ஆங்கிலேய ஆட்சியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட ஆட்சியை வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சியோட ஒரு பிரதான நோக்கமாக வந்து சொல்கிறாங்க. இதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வேலூர் கோட்டை தான் வந்து அந்த புரட்சியோட அவங்க திட்டமிட்ட ஒரு மையமாக வந்து வச்சுக்கிட்டாங்க. அந்த வேலூர் கோட்டையை சுற்றி என்ன பண்ணாங்க, ஆட்கள் வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த பாளையக்கார முறையிலேருந்து வந்த அந்த 3000 வீரர்களும் என்ன பண்ணாங்கன்னா, முக்கிய கண்காணிப்பு படையில் போய் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி முக்கியமான ஒரு காவல் கண்காணிப்பு படையில் வந்துட்டு அவங்க தன்னை சேர்ந்துக்கிட்டு, இதை சுருக்கமாக அவர் கூட யாரோ ஒருத்தர் இருப்பார், இந்த சரி விடுங்க, அந்த ஆக்டர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் வந்து ஒரு நல்ல ஃபேமஸான மூவி தான். அந்த மூவியில் கூட வந்து
அவர் வந்து அப்படி தான் ஆங்கிலேயர்களோட ஒரு நல்லம்பிக்கை பெருக்கிறதுக்காக, நன்னம்பிக்கையை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்வார். கடைசியாக பார்த்தா அவர் வந்து இந்திய சுதந்திரத்துக்காக வந்து போராடுவார். அந்த ஆயுத கிடங்கு ஃபுல்லாக வந்து அவரோட கண்ட்ரோலில் போயிடும். அவர் அந்தளவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பார். சரிங்களா? டைம் இருந்தால் வந்துட்டு அந்த பர்டிகுலர் சீன் மட்டும் பாருங்கள். அவர் கூட ராம் சரண் நினைக்கிறேன். ஆமாம், RRR மூவியில் வந்துட்டு ராம் சரண் அந்த மாதிரி தானே இருப்பார். ஆங்கிலேயர்களோட அந்த பிரிஸ்டில்லாம் வந்து பாதுகாக்கிற பணியில் வந்து இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளோட அந்த பாளையக்காரர் முறையிலேருந்து வந்த தமிழக வீரர்களும் என்ன பண்ணிட்டாங்க, முக்கிய ஆயுதப்படையில் இருக்கிறதும் அதுக்கப்புறம் கண்காணிப்பு படையிலையும் வந்து தங்களே வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்குறது வந்து எளிமையாக இருந்தது. இதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலூர் கோட்டையை சுற்றி மைசூரில், அப்புறம் ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் சிகாகோ, அதுக்கப்புறம் ஆற்காடு, இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, வேலூர் கோட்டையை சுற்றி வந்து கூடாரம் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. புரட்சிக்காக பிளான் பண்ணுறதுக்காக வேலூர் கோட்டையை சுற்றி அங்கங்கே கூடாரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர், 3000க்கும் குறையாத, சரிங்களா, அவ்வளோ பேர் வந்து வேலூர் கோட்டையை சுற்றி வந்துட்டு ஒரு புரட்சிக்கு திட்டமிடுறதுக்காகவும் புரட்சிக்கு தங்களோட ஆதரவு கொடுக்கறதுக்காகவும் வந்து குடியேறி இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து யாருன்னா திப்பு சுல்தானுக்கு விசுவாசிகளாக இருந்தாங்க. அவங்க தான் ஃபுல்லாக வந்து வேலூர் கோட்டையை சுற்று வட்டார பகுதியில் ஃபுல்லாக வந்து குடியேறி இருந்தாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் போக வந்துட்டு இவங்க எல்லாமே அந்த வேலூர் புரட்சிக்கு மையமாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாமே வந்து நிஜாம்களும், அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள், அதுக்கப்புறம் வந்து இந்த திப்பு சுல்தானோட அந்த வாரிசுகள், இவங்க மட்டும் இல்லைங்க. பாளையக்கார முறை கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு இடமா போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, ஒவ்வொரு பகுதியாக ஆங்கிலேயர்களோட இணைக்க அவங்க நிர்வாகத்தில் வந்து தலையிட என்ன ஆயிடுச்சு, இந்த வரி வந்து வசூலிக்கிறது அதிகமாக இருந்தது. போன டைம் நான் சொல்லியிருப்பேன், சேலத்தில் மட்டுமே வந்து 90 விழுக்காடு இருந்தது. அதுக்கப்புறம் மற்ற பகுதிகளெலாம் 25 விழுக்காடுக்கு அதிகமாக வரி வசூலிக்க ஆரம்பித்தாங்க. அது போக வந்துட்டு பஞ்ச காலத்துலேயும் வந்து முகலாய வம்ச வரியை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் வந்து பஞ்சத்துலேயும் வந்து எனக்கு வரி கொடுத்து தான் ஆகணும், அது போக அரசரோட கடனையும் நீங்கள் தான் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி வரிக்கு மேலே வரி, வட்டிக்கு மேலே வட்டிங்கிற மாதிரி போட்டு சொந்த நிலத்திலேயே என்னவாயிருச்சு, அவங்க வந்து வாடகையாளர்களாக, அதாவது குத்தகைக்கு இருந்து அவர் தலைமுறை போக அவங்க பையன் தலைமுறையும் வந்து வட்டிக்கு மேலே வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது பண்ணையத்துக்கு வைக்கிறதுன்ட்டு சொல்லுவாங்க கிராமப்புற பகுதியெல்லாம். பண்ணையம்னா கடன் வாங்கியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ எங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து கடன் வாங்கிடுறாரு. கடன் வாங்கி இப்போ எங்கள் அப்பாவால் கட்ட முடியல, ஓகேங்களா? அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாரு, எங்கள் அப்பா எங்கள் தம்பி எங்கள் அப்பாவுக்கு ஒரு மகன் இருக்காங்கன்னா அந்த மகனை கொண்டு போய் கொடுத்துட்டு, இந்தாப்பா இவங்கிட்ட வேலை வாங்கிட்டு அந்த கடனை நீ கழிச்சிக்கோ, செய்கிறீங்களா? செய்கிற கூலிக்கு கழிச்சிடுறது. அது போக வந்துட்டு ஒருவேளை அப்படி கழியலைன்னா வைங்களேன், அந்த கடன் வந்து ஈடுகட்ட முடியலன்னா அவங்களோட பையன் யார், இப்போ எங்கள் தம்பியோட அவரோட சன்னு போய் அதே பண்ணையத்தில் இருக்க மாதிரி, புரியுதுங்களா? அதே மாதிரி பரம்பரையாக அது வந்ததுனால இதனால் அந்த விவசாயிகளும் வந்து ஆங்கிலேய ஆட்சி மேலே ஒரு கொந்தளிப்போடு இருந்தாங்க. அதுதான் வந்துட்டு ஆங்கிலேயர்களால் பதவியோ சொத்தோ பறிக்கப்பட்டவங்க, அதுக்கு போல் வந்து விவசாய பிரிவினர்கள், இவங்க எல்லாமே வந்துட்டு ஆங்கிலேயர்களை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு ஒரே நோக்கமாக வச்சு இந்த வேலூர் புரட்சியில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க, சரிங்களா? இதனால் வந்துட்டு அந்த வேலூர் கோட்டையே என்ன ஆயிடுச்சு, மற்ற புரட்சியாளர்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது அப்படிங்கிறாங்க. வேலூர் கோட்டையில் தான் வந்துட்டு அடிக்கடி வந்து பல சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி வந்து ரகசிய திட்டமிடுதல் எல்லாமே இருந்தது. அதில் எல்லாம் வந்து தீவிரமாக இருந்தது யாருன்னா திப்புவோட மகன்கள் தான். அவங்களோட மகன், அதுக்கப்புறம் திப்புவுக்கு விசுவாசமாக இருந்தவங்க, திப்பு சுல்தானுக்கு விசுவாசமாக இருந்தவங்க, இவங்க எல்லாம் தான் வந்து அந்த கோட்டையில் அந்த புரட்சியில் அதிகமாக வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திப்பு சுல்தானுக்கு மொத்தமே வந்து 18 பேர் குழந்தைங்க இருந்ததாக வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? 12 பசங்களும் 6 பெண் குழந்தைங்களும் இருந்ததாக சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் வெங்கடேசன் புக்கில் அப்படி தான் வந்து போட்டிருக்கு. 12 ஆண் குழந்தைங்களும் 6 பெண் குழந்தைங்களும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதில் மூத்த மகன் தான் பதே ஹைதர்.
ஓகே. இந்த வேலூர் கோட்டை வந்து 1768 வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, பிரிட்டிஷ் கம்பெனிக்கு கீழே வந்துருச்சு. அதில் மொத்தம் வந்து 1500 சிப்பாய்களும் 700 அதாவது 370 ஆங்கில படை வீரர்களும் அந்த பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சிப்பாய்கள்லாம் வந்துட்டு யாருன்னா நம்ம ஆளுங்க 1500 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சென்னை இராணுவத்தில் சேர்ந்தது தமிழ் வீரர்கள் மட்டுமே 3000 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 1500 பேர் வெறும் பாதுகாப்படியிலே நம்பாளுங்களே இருக்கும் போது, அதாவது 370 இங்கே பாருங்கள் 370 இங்கே 1500. அப்போ ஆங்கிலேயரை விட நம்ம சிப்பாய்கள் வந்து எண்ணிக்கையில் அதிகம். இதனால் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து சேர்ந்து இருந்தாலும் அவங்கள சமமாகவும் ட்ரீட் பண்ண கிடையாது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து ஊதியமும் குறைவாக தான் வழங்கினாங்க, அவங்களுக்கு மரியாதை கரெக்டாக கொடுக்க கிடையாது. அவங்களோட இது எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு, சமூக நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து குறைவாக மதிப்பளிச்சது இல்லாத அதை கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாக்குனதுனால அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் மேலே கோபத்திலேயே இருந்தாங்க. ஏற்கனவே அவங்க ஆட்சி அகற்றணுங்கிற இதில் வந்து தீவிரமாக இருக்கும்போது இது வந்து இன்னமும் அவங்கள வந்து கோபமூட்டியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வெளியேற்றப்பட்ட சிற்றரசர்கள் அப்புறம் நிலசுவாந்தார்கள் இவங்கெல்லாம் வந்து கம்பெனி அரசுக்கு எதிராக வந்து திட்டம் தீட்டினது இல்லாமல் சரியான காலம் வரட்டும்னு சொல்லிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள எதுக்கிறதுக்கு தக்க சமயம் காலம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சதே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்களோட கோபத்தை இன்னும் தூண்டுற விதமாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வந்து ஒரு தொப்பி மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொப்பியில் தான் வந்தது வேணையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த தளபதி இருக்கார் பார்த்தீங்களா, தலைமை தளபதி அவர் வந்து சர்ஜான் கிரடாக் அவர் வந்து புதிய இராணுவ விதிமுறையெல்லாம் வந்து போடுறாரு. என்ன போடுறாருன்னா, அவங்க சீருடையில் இருக்கிறப்ப நம்ம ஆளுங்க எப்போவுமே ஒன்று சைவ அதுக்கப்புறம் வைணவம். சைவத்தை கடைபிடிக்கிறவங்க பட்டை போடுவாங்க, ஓகேங்களா. வைணவ முறையாக இருக்கவங்க நாம் போடுவாங்க. இது வந்துட்டு பழைய போர் உடையில் இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு அரச இதுக்காக இருக்கும் போதும் சரி, அந்த ஆடையிலையும் சரி, அவங்களோட நெற்றி குறியிலையும் சரி, இந்த சமய குறியீடுலாம் வந்து இருந்துச்சு. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து யூனிஃபார்மில் இருக்கும் போது நீங்கள் ஜாதி அடையாளங்களையும் சரி, அல்லது தோடு போட்டுக்கிறது, இந்த மாதிரி வந்து தாடி வளர்க்குறது, அதுக்கப்புறம் பாருங்கள் முழுசாக தாடி வளர்க்குறது, அதுக்கப்புறம் மீசை எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கணும், இந்த முறுக்கி விட்றது, இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இது போக வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த அக்னியும் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுவே ஆல்ரெடி அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டிட்டு தான் இருந்தது இந்த விதிமுறைகளே. இது போக இந்த ஜென்ரல் அக்னியும் இந்த சிப்பாய்களுக்கான ஒரு புதிய ஒரு தொப்பி வந்து வச்சார், தலைப்பாகைங்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு கேப் மாதிரி. அந்த தொப்பி என்ன பண்ணிட்டாரு, அதை தன்னோட நேரடி கண்காணிப்பிலேயே வந்து அறிமுகம் செய்கிறாரு. அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறது, அக்னியும் தலைப்பாகை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அந்த தலைப்பாகையில் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ரிப்பனும் அந்த குஞ்சமும், அதாவது அருவருக்கத்தக்க அது அம்சமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மிருகத்தோல், அந்த தொப்பியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிருகத்தோலில் செஞ்சுருக்காங்க. அது போக அந்த தொப்பியில் இன்னும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்கன்னா, அதில் வந்து சிலுவை சின்னம் இருந்திருக்கு. இவங்களோ பேசிக்காக இந்து ரிலீஜியஸ்லேருந்து வந்தவங்க. அவங்க வந்து சிலுவை அணிந்த தொப்பியை எப்படி அணிவாங்க, ஒரு விதிமுறைனா அது எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரி தானே இருக்கணும். ஆனால் இவங்க வந்து நீ கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. அதை மறுத்தவங்களுக்கு 900 கசையடிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெங்கடேசன் புக்கில் இருந்திருக்கு. கசையடி மட்டும் என்ன 900 கசையடி கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்திருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னாச்சு, இது வந்து இந்தியர்களுக்கிடையே வந்து இன்னும் எதிர்ப்பை வந்து அறிவிக்க செய்யுது அப்படின்னு சொல்லி தான் முன்பக்கம் வந்து என்ன இருந்துச்சு, கிறிஸ்டினரி மென்ஷன் பண்ணுற மாதிரி சிலுவை இருக்குது அப்படின்னு வந்து, அதனால் அவங்க அதை போட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். இதை போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இதை போட மறுத்த உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் எதிர்ப்பு யார் வைக்கிறாங்க, 1806 வந்து மன்னிக்கவும் 1806 மே மாதத்தில் வந்து என்ன ஆச்சு, இதுக்கான முதல் எதிர்ப்பு வருது. இந்த முதல் எதிர்ப்பு வந்தோடனே 4ஆம் ரெஜிமெண்ட்டின் அப்படின்ட்டு, அதாவது அந்த படைப்பிரிவில் ஒரு 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 பிளாக் மாதிரி ஒவ்வொரு பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளாக்கில் வந்து 4ஆம் ரெஜிமெண்ட்டின்ல 2ஆம் படைப்பிரிவு அந்த வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா,
இந்த மாதிரி வந்து கேப் அணிய மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போகுது. இந்த பிரச்சனை எங்கே போகுதுன்னா பேன் கோர்ட்டுக்கு போகுது. ஓகேங்களா? ஓகேங்க. கவர்னர் பேன் கோர்ட்டுக்கு போகுது. இது போனோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிளர்ச்சியாளர்களை பக்கத்தில் இருந்தே கண்காணி அப்படின்னு சொல்லி எங்கள் 19ஆம் குதிரைப்படைக்கு வந்து நியூஸ் அனுப்புகிறாரு. ஒரு பிளாக் இருக்குது, அந்த பிளாக்ல இருந்து ஒரு டெலிஃபோன் சும்மா வச்சுக்கோங்களேன், கற்பனைக்காக வச்சுக்கோங்க. ஒரு டெலிஃபோன் மூலிமா வந்து ஒருத்தர் நின்றுட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கொல்லா போட மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேருந்து? 4ஆம் ரெஜிமெண்ட்டின் 2ஆம் படைப்பிரிவு வீரர்கள் வந்து இந்த மாதிரி குல்லா போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாருக்கு? பேன் கோர்ட்டுக்கு நியூஸ் போகுது. அந்த பேன் கோர்ட் என்ன பண்ணுறாரு, ஃபோனை வச்சுட்டு உடனே 19ஆம் குதிரைப்படைக்கு கால் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, பேன் கோர்ட்லேருந்து யாருக்கு போகுது, அந்த பேன் கோர்ட் என்ன பண்ணுறாரு, 19ஆம் படைப்பிரிவை சேர்ந்த ஒரு குதிரைப்படைக்கு வந்து உத்தரவு போடுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 4ஆம் ரெஜிமெண்ட்டினோட 2ஆம் படைப்பிரிவு இருக்கு இல்லைங்களா, அவருக்கு அந்த படைப்பிரிவுக்கு பதிலாக இந்த 23ஆம் படைப்பிரிவு இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம், அவங்க எப்படி அணியாமல் போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் ரெஜிமெண்ட்டின் 2ஆம் படைப்பிரிவு வந்து போயிட்டு பொறுப்பை ஏற்றுக்குச்சு, நாங்கள் போய் அவங்கள வந்து போட வைக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தலைமையோட உத்தரவு வந்து எதிர்த்துட்டாங்க. ஓகேங்களா? இதனால் வந்து கீழ்நிலை பொறுப்பில் இருந்த 21 வீரர்கள் வந்து இராணுவ நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க விசாரணை எல்லாமே ஒப்புக்கு சப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து 10 முஸ்லீம்களும் 11 இந்துக்களும் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கேப் ஃபுல்லாகவே வந்து தோலில் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து அது வந்து மாட்டு தோலில் ஆச்சு, அதுக்கு மேலே வந்து பன்னி கொழுப்பு வந்து தடவி இருக்கும், அதுக்கு மேலே முன்னாடி வேறு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக வந்து கொழுப்பு வந்து தடவிருக்காங்க, இல்லாட்டி இந்த முன்னாடி வந்து சிலுவை வேறு இருக்குது அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்கெல்லாம் முஸ்லீம்ஸ்க்கும் இந்துக்களுக்கு எல்லாமே வந்து அது அருவருப்புத்தக்கா இருந்தது. இதனால் வந்து அந்த 21 வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதிர்த்தது அவங்க தானே. கிட்டத்தட்ட பாருங்கள், 900 கசையடிகள் கொடுக்கப்பட்டதா, அடியை கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவங்களருந்து வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க. புரியுதுங்களா? அந்த கேப் போட மாட்டேன்னு சொன்னதுக்காக. அப்போ ஆல்ரெடி வெறுப்பில் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு நடந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, புரட்சி அங்கங்கே வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த விவசாய பின்னணி கொண்ட இந்த வீரர்களும் சரி, வேளாண் சிக்கல் அவங்க ஆல்ரெடி அவங்களால பாதிக்கப்பட்டவங்களும் சரி, எல்லாருமே வந்துட்டு வேலூர் சிப்பாய் அந்த புரட்சியில் வந்து சிப்பாய் கழகத்தில் வந்து இணைச்சிக்கிட்டாங்க. தங்களை இணைச்சிக்கிட்டு தங்களோட எதிர்ப்பை வந்து உறுதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கப்பட்டாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்ப இந்த புரட்சி பிளான் பண்ணது எப்போ? 1806 ஜூலை 13ஆம் தேதி. ஆனால் இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க ஒரு இந்து ஒரு முஸ்லீம் இவங்களுக்கு 900 கசையடி கொடுக்கறது நியூஸ் கேள்விப்பட்டோடனே அவங்களால அதை பொறுக்க முடியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, 1806 ஜூலை 9ஆம் நாள் அன்னைக்கு நைட்டே வந்து என்ன பண்ணிட்டாங்க, புரட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அன்னைக்குன்னு பார்த்து அந்த இராணுவ அதிகாரிகள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நைட்டு ரவுண்ட்ஸ் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதையுமே அவங்க கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு பொறுப்பில் இருந்த அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து தன்னோட பார்வையிடுற அந்த ரவுண்ட்ஸுக்கு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, ஜமேதார் ஷேக் காசிம் அப்படிங்கிற ஒரு இந்திய அதிகாரியை வந்து நியமிச்சிட்டாரு. ஒரு ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகே, அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு இந்திய அதிகாரி, அவர் பேர் யாருன்னா ஜமேதார் ஷேக் காசிம். ஓகேங்களா? இவர் யார்? ஒரு முஸ்லீம். அவரை வந்து அதிகாரியை வந்து நியமிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார், இவர் அதுக்கு சாதகமான ஒரு பதிலையே வந்து புரட்சியாளர்களுக்கு சாதகமான ஒரு பதிலையே வந்து அவர் சொல்லிட்டார். ஜூலை 10ஆம் தேதி அதிகாலையில் வந்து பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டிய படைப்பிரிவின் தலைவர்கள் ஜூலை 9ஆம் நாள் இரவே கோட்டையில் தூங்குவதற்கு அதை சாதகமாக பயன்படுத்தினர்.
ஓகேங்களா? புரியுதா? ஜூலை 10ஆம் தேதி வந்து காலையில் விடிய காத்தால் வந்து புரட்சி ஆரம்பிக்கணும், அதுதான் பிளானு. இதனால் வந்துட்டு ஒரு இந்தியனை போட்டதுனால அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சாதகமாக அந்த கோட்டையில் வந்து எல்லோரும் ஒன்றா தூங்குறதுக்காக அது பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? இவர் வந்து அந்த வேலூர் புரட்சியிலே முக்கியமாக வந்து யார் கருதப்படுறாங்க அப்படின்னா ஜாமுலுதீன் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா திப்பு குடும்பத்தோட 12 இளவரசர்களில் ஒருவர். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, திப்பு சுல்தானுக்கு மொத்தம் 12 ஆண் பிள்ளைகள் 6 பெண் குழந்தைங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் வந்துட்டு 12ல் ஒருத்தர் பேர் தான் வந்து ஜாமுலுதீன். இவர் என்ன பண்ணியிருந்தார்னா ஷேக் காசிம் அப்படிங்கிற இந்திய அதிகாரிகளிடமும் வீரர்கள்கிட்டையும் ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினது யாருன்னா இந்த ஜாமுலுதீன் தான். அவர் வந்து வேலூர் கோட்டையை 8 நாட்களுக்கு முன்னாடியே 8 நாட்களுக்கு வந்து வந்து தங்களோட கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு 10,000 ஆதரவாளர்கள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க அப்படின்னு வந்து யார் ஜாமுலுதீன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஜாமுலுதீன் இருக்கார் இல்லைங்களா, அவர் இந்தியன் சார்பாக இந்திய வீரர்கள்கிட்ட போயிட்டு ஒரு 8 நாளைக்கு வந்து நீங்கள் இந்த கண்காணிப்பு பணியில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வாங்க, நீங்கள் நீங்கள் கண்காணிப்பு பணியை எடுத்துக்கோங்க, கோட்டையை வந்து உங்கள் கண்ட்ரோல்குள்ளே வந்து வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு 10,000 பேர் வந்து நமக்கு வந்து வந்துடுவாங்க. ஏன்னா நான் மைசூர்கிட்ட ஹைதராபாத்தில் அதுக்கப்புறம் வந்து சிக்காகோ ஆர்கோடு இந்த இடத்துல இருந்தெல்லாம் புரட்சியாளர்கள் வந்திருக்காங்க. அவங்க வந்து வேலூர் கோட்டையை சுற்றி வந்து முகாமிட்டிருக்காங்க. எப்படியும் வந்து இன்னும் நமக்கு ஒரு 10,000 வீரர்கள் தேவைப்படுது, அவங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாமுலுதீன் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி ஜூலை 10 1806 அன்னைக்கு வந்துட்டு என்னாச்சு, அதிகாலையிலேயே முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள் இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். அதாவது ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டிய புரட்சியை ஜூலை 10 1806 அன்னைக்கு அதிகாலையிலேயே ஃபஸ்ட் அண்டு 23ஆம் படைப்பிரிவுகள் அவங்க எல்லாமே இந்திய சிப்பாய்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அதில் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி முழக்கத்தோடையே வந்து புரட்சியில் வந்து இறங்குறாங்க. அந்த புரட்சியில் இறங்கினதுக்கப்புறம் அந்த கோட்டையில் காவல் காத்துட்ருக்காங்க இல்லைங்களா, உயர் பதவி வகிப்பாங்கள்ல, அதில் வந்து கர்னல் பான்கோட் அப்படிங்கிறவரை தான் வந்து முதல்ல வந்து சுடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 23ஆம் படைப்பிரிவு சேர்ந்திருக்காரு கர்னல் மிகாரஸ், அவர் வந்து கொண்டுடுறாங்க. இப்போ கொன்னது யார், கர்னல் பான்கோட் ஒருத்தர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கர்னல் மிகாரஸ், இவர் யார், 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்தவங்க. புரட்சி எங்கே முதல்ல வெடிக்குது, முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள் தான். ஓகேங்களா? அந்த படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள் தான் முதல்ல வந்து புரட்சியில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. முயற்சி பதில் நடவடிக்கையில் இறங்கும் முன்னரே, அதாவது மற்றவங்க அந்த ஆங்கிலேய இதெல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து பதில் நடவடிக்கையில் இறங்கிறதுக்கு முன்னாடியே சிப்பாய்கள் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்களோட அந்த பாதுகாவலர் மீதும் அதுக்கப்புறம் படைவீரர் குடியிருப்பு அதிகாரிகள் குடியிருப்பு இவங்கிட்ட எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துகிறாங்க. சரிங்களா? எல்லாம் ஒரே டைமில் ஒரே டைமுகளுக்கு வந்து பியர்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த அந்த ஆங்கிலேய படை வீரர்கள்கிட்ட ஒரு சிப்பாய்கள் மாதிரி இருப்பாங்கள்ல, கீழ்நிலை சிப்பாய்கள், அவங்க தான். சரிங்களா? அவங்க வந்துட்டு பதில் தாக்குதல் தடுத்துறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அட் அ டைமில் வந்து முக்கியமான ஒரு 3 இடத்துல வந்து குண்டு போட்டுடுறாங்க. அது யாருன்னா வந்து பாதுகாவலர்கள், அதுக்கப்புறம் படைவீரர் குடியிருப்பு, அந்த அதிகாரிகள் குடியிருப்பு. இவங்கெல்லாம் அதிகாரிகள் குடியிருப்பெல்லாம் வந்து அவங்கெல்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து புரட்சி ஒரே நேரத்தில் வெடிக்கணுங்கிறதுக்காக மொத்தமும் ஒரே டைமில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பியர்ச்சின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே கடுமையான காயங்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து சுற்றி இருந்த ஐரோப்பிய குடியிருப்பு அவங்க வீட்டுங்களுக்கு எல்லாம் தீ வச்சிடுறாங்க. ஓகே, நைட்டு தான் இருக்குது. ஐரோப்பிய குடியிருப்புகளுக்கெல்லாம் வந்து தீ வச்சிட்றாங்க. தீ வச்சோடனேயே அதுக்கப்புறம் ஐரோப்பிய அதிகாரிகள் குடியிருப்புகளை கண்காணித்து வெளியே வரும் எவரையும் சுடுவதற்கு தனிப்படை பிரிவு நியமிக்கப்பட்டது. அதாவது வீடுங்களுக்கு தீ வச்சதும் இல்லாத வீட்டில் இருந்து வெளியே யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களையும் வந்து சுட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு படைப்பிரிவு வந்து வச்சுருக்காங்க. வெடிமருந்து, துப்பாக்கி இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்த அந்த அதாவது குடோன் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து 1ஆம் ரெஜிமெண்ட்டின் அந்த படைப்பிரிவு வந்து என்னாச்சு, தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி
ரெஜிமெண்ட்லேருந்து தேர்வு பண்ண ஒரு குழு குடியிருப்புகள் என்ன பண்ணுச்சு, ஐரோப்பியர்களை கொல்றதுக்கும் கண்காணிப்பில் இருந்தது. ஒரு டீம் வச்சுட்டாங்கங்க. அந்த டீம் என்ன ஆயிடுச்சு, அந்த ரெஜிமெண்ட்டுன்ட்டு ஒரு டீம் இருக்குது. அந்த டீம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இராணுவ கிடங்கு, அந்த காளையர் கோயில், அந்த ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இருக்குது இல்லைங்களா, அங்கே தானே எல்லாமே வந்து வெடிமருந்து, துப்பாக்கி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்தையும் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த பிரிவில் ஒரு பகுதி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐரோப்பிய குடியிருப்புகளில் இருக்கவங்க கொல்றதுக்கும் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் வீரர்களை அங்கே வந்து அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா. ஏராளமான இந்த ஐரோப்பிய ஒழுங்குமுறை ஓகேங்களா, ஏராளமான இந்த ஐரோப்பிய வீரர்கள் மட்டும் இல்லாமல் 13 முக்கிய அதிகாரிகளும் வந்து கொன்னுட்டதாக வந்து சொல்கிறாங்க. யார்? நம்ம தமிழக வீரர்கள். ஓகே. இராணுவ குடியிருப்பில் வந்து 82 கீழ்நிலை இராணுவ வீரர்கள் வந்து இறந்துருக்காங்க. 91 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோட்டையை வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து துப்பாக்கி முழக்கத்தை வந்து கேட்குறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே என்ன வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு போகிறாரு. அந்த சுச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாரு. அவர் அப்படியே மாதிரியாக தோடுறாங்க. அப்படியே அந்த வெங்கடேசன் புக்கில் வந்து இருக்கும். அது போக வந்து அந்த மியூசியம்லேயும் வந்து இருந்திருக்கும். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் கிட்டத்தட்ட எல்லாம் வந்து வரிசையாக தோட்டாக்கள் வந்து இடைவிடாத பொழிஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏறத்தாழ அதான் 12க்கு அதிகமான அதிகாரிங்களை வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு முக்கியமானது யாருன்னா லெப்டினன்ட் எல்லிஸ்ன்னு சொல்லுவார். லெப்டினன்ட் எல்லி, அதுக்கப்புறம் வந்து லெப்டினன்ட் பாஹாம், அதே மாதிரி பிரிட்டிஷ் மன்னரோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே வந்து பெட்டாலியன் சொல்லுவாங்க அவங்களெல்லாம். ஓகேங்களா. இவங்களை எல்லாத்தையும் வந்து சேர்ந்த கிட்டத்தட்ட 12க்கும் மேலே. ஓகேங்களா. இவங்க எல்லாமே முக்கியமான அதிகாரிங்க. பிரிட்டிஷ் படை வீரர்களில் இருந்ததில் முக்கியமான அதிகாரிகள் இவங்க எல்லாம். அதில் முக்கியமாக கொன்னது யாருன்னா மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா. இதற்கிடையே வந்துட்டு இந்த கோட்டையில் ஏராளமான வீரர்கள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோட்டையில் இருந்த முக்கிய அதிகாரிகள்லாம் கொன்று குவிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு அந்த பர்டிகுலர் கோட்டையில் வந்து எதிர்ப்புங்கிறதே எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அந்த விடிய காத்தாலேயே என்ன பண்ணிட்டாங்க, இந்த திப்புவின் மூத்த மகன் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பத்தேக் ஹைதரை, புதிய மன்னர். அவர் கிட்டத்தட்ட அப்போ வந்துட்டு வேலூர் புரட்சி நடக்கும் போது, ஒரு நிமிஷங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 வயசில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து மகனாக வந்து அதாவது மன்னராக வந்து பிரகடனம் வந்து பண்ணுறாங்க. அப்படி பிரகடனம் பண்ணோடனே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆங்கிலேய கொடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை இறக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து ரெட் கலர் பேக்ரவுண்டு, ரெட் பேக்ரவுண்டு இருக்கும் கொடியில். கொடி எப்படின்னா சிகப்பு கலரில் இருக்கும். சிகப்பு கலரில் பச்சை வண்ண கோடுகளில் போட்டிருக்கோம். அதில் வந்து புலி சின்னம் பொறிச்சிருப்பாங்க. அந்த கொடியை வந்து ஏற்றி தன்னோட இதில் தான் அவங்க வந்துட்டு என்ன கேட்டால் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க கொடி மேலே ஏற்றினோடனே தான் மற்றவங்களுக்கு வந்து அந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு மற்றவங்க எல்லாம், அதாவது ஆங்கிலேயர் சைடிலேருந்து அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டாங்க. இவங்களே வாண்டடாக அது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு. இவங்க பிளான் பண்ண மாதிரி வேலூர் புரட்சி நடந்தோடனே அடுத்தது வந்து அடுத்தடுத்த இடத்துலையும் வந்து உடனே தாமதிக்காமல் வந்து புரட்சி பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஆங்கிலேயர்களோட கவனம் வந்து அந்த பக்கம் டிஸ்ட்ராய்ட் ஆகிருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கொடுக்காம மொத்த கவனமும் எங்கே போயிடுச்சுன்னா வேலூர் கோட்டை மேலே போயிடுச்சு. அதனால் வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு தன்னோட வந்து படையை வந்து ஒருங்கிணைக்கிறதுல வந்து அவங்களுக்கு ஈஸியாகிருச்சு அப்படின்னு என்னோட இதுக்கு நான் சொல்கிறேன். என்னோட பார்வையில் அது அப்படி தெரியுது. இவங்க பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வேலூர் இதில் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதுக்கு அடுத்ததே அவங்க எங்கே நடத்துகிறதா சொல்லியிருந்தாங்க, ஹைதராபாத்தில் வந்து நடத்துகிறதாகவும் மைசூரில் நடத்துகிறதாகவும் பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி ஆனால் நடத்துனாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இவங்க உடனே அந்த வெடி கத்தலமே என்ன பண்ணிட்டாங்க, இவரை வந்து திப்புவோட மூத்த மகனான பத்தேக் ஹைதரை வந்து மன்னராக வந்து பிரகடனம் பண்ணிட்டாங்க. சரிங்களா. பிரகடனம் பண்ணி அந்த கோட்டையிலையும் முன்னாடி கோட்டையின் உச்சியிலையும் வந்து கொடியை வந்து பறக்க விட்டுட்டாங்க. இதனால்
என்ன ஆயிடுச்சு, மற்றவங்களுக்கு வந்து இவங்களாம் வாண்டடாக இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா ஆயிடுச்சு. இந்த வேலூர் கிளர்ச்சி ஓவராலாக பார்க்குறப்ப திட்டமிட்டதுக்கு முன்னாடியே வந்து தொடங்கிருச்சு. அது ஒரு இது. அதே மாதிரி மைசூர்லேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ஒரே சமயத்தில் வந்து கிளர்ச்சி வந்து பண்ணலை. இது ஒரு ரீசன். சரி, அதுக்கப்புறம் கோட்டையில் வந்து அந்த கிளர்ச்சி பற்றி அடிஞ்ச கர்னல் கில்லப்ஸி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த புரட்சி நடக்கும்போது அவருக்கு வந்துட்டு நியூஸ் போயிடும். ஓகேங்களா. அதாவது கர்னல் கில்லப்ஸிக்கு வந்து அடுத்த நாள் காலையிலே வந்து உடனே நியூஸ் போயிடும். அவர் நியூஸ் தெரிஞ்ச உடனே வந்துட்டு அவர் வந்து வந்துடுவார். ஆற்காட்டிலேருந்து படையெல்லாம் கிளப்பிட்டு வந்துடுவார். படையெல்லாம் கிளப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாமல் நடந்திருப்பார். அது என்னெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டாரு, எந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கொடூரமாக வந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டவங்கள கொடூரமாக தண்டிச்சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போகும். சரிங்களா. இவ்வளோ தூரம் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட வேலூர் புரட்சிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ் வரைக்குமே அது வந்து யூஸ் ஆகும். கர்னல் கில்லப்ஸிக்கு வந்துட்டு யார் வந்து நியூஸ் கொடுத்தாங்க, அவருக்கு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி வேலூர் கோட்டையில் இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி பத்தே கைதர் வந்து மன்னராக இருக்காங்க, நம்மளோட வீரர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு யார் இன்ஃபார்ம் பண்ணது, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவர் எந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தாருங்கிறது தான் அடுத்த பார்ட்டில். ஓகேங்களா. இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம், வேலூர் கோட்டையை கட்டினது யார், அது யார் யார் கை மாறி கடைசியாக எப்படி ஆங்கிலேயர்கிட்ட போச்சு, ஆங்கிலேயர்கள் மற்ற ஊரெல்லாம் எப்படி இணைச்சாங்க, அதே மாதிரி வேலூர் எந்த டைம் பீரியடில் வந்துட்டு ஆங்கிலேயர் கைவசம் வந்தது, ஆங்கிலேயர் கைவசம் வந்ததுனால எப்படி வந்து வேலூர் சிப்பாயில் வந்து இந்திய வீரர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க, இந்திய வீரர்களோட மனக்குமுறல்கள் என்ன, அவங்க அது எந்த அளவுக்கு நிறைவேற்றினாங்க, எந்த மாதிரி படைப்பிரிவுகள்லாம் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அந்த இதுக்கு முக்கிய மூல காரணமாக இருந்த அந்த தொப்பி, கர்னல் அக்னியை கொண்டு வந்த அந்த தொப்பியோட பங்களிப்பு என்ன, இதனால் வந்துட்டு ஏன் வந்து புரட்சி வந்து ஜூலை 13 ஆரம்பித்து ஜூலை 10 வந்துட்டு தொடங்க ஆரம்பித்தாங்க, எவ்வளோ பேருக்கு கசையடி கொடுக்கப்பட்டது, அந்த தொப்பி அணிய மறுத்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த தொப்பி அணிய மறுத்தவங்களுக்கு எத்தனை கசையடி கொடுக்கப்பட்டது, அது யார் யார், இதெல்லாம் தான் இந்த பாட்டை நான் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நான் ஏன் இதை வந்துட்டு ஒரு கொஷின் மார்க்காக வைக்கிறேன்னா, ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கு இந்தாண்டு வந்து ஒரு கொஷினாக வந்து நோட் பண்ணி பாருங்கள். அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு ரிவிஷன் மெத்தடாக இருக்கும்ன்ட்டு என்னோட இது. அவங்கவுங்க சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க தெரியும் எது வந்து பெஸ்ட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவிஷனுங்கிறது அப்படியே புக்கை எடுத்து வச்சு A to Z படிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கொஷினாக தேடி தேடி அதுக்கு ஆன்சர் பண்ணும் போது தான் அது இன்னும் நமக்கு வந்து மண்டையில் நல்லா வந்து பதியும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த பாட்டில் வேலூர் புரட்சியோட பார்ட் 2ல் நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.